ஸோ ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம், அதுதான் நான் யூஸ்வலாக சொல்கிற டைலாகு. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கேயும் போக போகிறதில்ல, இங்கே ஸ்டே பண்ணி தான் வீடியோ பண்ண போகிறோம். எதை பற்றி வீடியோ பண்ண போகிறோன்னா, என்னோட செட்டப்பை பற்றி தான் வீடியோ பண்ண போகிறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இது என்னோட வீடியோவோட செட்டப். இந்த பேக்ரவுண்டு இதெல்லாம் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு பேச தான் நான் சொன்னேன். அந்த மாதிரி செட்டப் இல்லை, சரியா? இந்த செட்டப் ஓகேவா? வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த வால்பேப்பரை தான் நான் ஓட்டினேன். இந்த வால்பேப்பர் வந்து ஏன் ஓட்டினேன்னா, பின்னாடி வந்து கலர் வந்து கொஞ்சம் ஃபேடாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஓட்டுறேன். அதுவும் ஃபுல்லாக ஓட்டல, பாதி தான் ஒட்டி வச்சுருக்கேன். கார்னர் மட்டும் ஒட்டி வச்சுருக்கேன். நான் ஸ்டாண்டில் வச்சுருக்கேன் ஃபோனை, ஏன்னா உங்களுக்கு லைட்னிங் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டாண்டில் வச்சுருக்கேன். தெரியுதுங்களா? ஃபுல்லாக க்ரீன் கலர். அண்ட் அந்த சைடில் ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆரஞ்ச் கலரில் இருக்கும். எனக்கு இந்த கார்னர் அப்படியே செட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நான் சரி ஓகே ஒட்டிக்கலாம் இங்கே அப்படின்னு. இல்லைனா நான் க்ரீன் கலர்லேயே யூஸ் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் ஃபேட் ஆனதால் ஓகே நம்ம ஃபுல்லாக பேக்ரவுண்டை ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வால்பேப்பரை ஓட்டினேன். இதுக்கு மேலே இன்னும் நான் கொஞ்சம் பிளான்ஸ் அந்த லைட்னிங்ஸ்லாம் கூட வைக்கணும். அதுக்கான டைம் கிடைக்கல. ஸோ வீடியோ எடுக்கிறதுல கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் அதை பற்றி யோசிக்கலை. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொஞ்சம் மெஸ்டப்பாக இருக்குது. இல்லைனா ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக காட்டுவேன் நான். இந்த பக்கம் அந்த பக்கம் ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வர உங்களுக்கு தெரிஞ்சிடும் என் ரூம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு டேபிளை தான் நான் செட்டப் பண்ணேன், ஜஸ்ட் மேக் புக் வைக்கிறதுக்காக. ஸோ பாருங்கள் அந்த டேபிளை. ஸோ இதுதான் அந்த டேபிள். ஸோ இது வந்து என்னோட ஃபிஷ் டேங்கோட ஸ்டாண்டு. ஸோ அதை அப்படியே நான் என்ன பண்ணிட்டேன்னா, மேலே ஒரு ப்ளைவுட்டை போட்டு ஃபுல்லாக ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இது அப்படியே ஃபிஷ் டேங்கோட ஸ்டாண்டு தெரியுதுங்களா? இது அப்படியே நான் சைடில் இந்த கார்னரில் வச்சுட்டேன். இந்த கார்னரில் வச்சு என்னோட மேக் புக்கு அந்த கார்னரில் வச்சு தான் வீடியோ எடுக்கிறேன் நான். இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேர் தான். சரியா? இதுதான் நம்மளோட சேரு. சரியா? இது ஒரு 6000 கிட்ட வந்துச்சு எனக்கு வாங்கும்போது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்ப்யூட்டர் டேபிள். ஸோ இதுதான் அந்த கம்ப்யூட்டர் டேபிள். சரிங்களா? ஸோ இங்கே மொத்தம் எனக்கு 2 டேபிள் இருக்கு. 1 டேபிள் ஃபார் த மேக் புக் அண்ட் 1 டேபிள் ஃபார் த பிசி. சரிங்களா? இது என்னோட ஆஃபீஸ் சேர். இதுதான் என்னோட செட்டப். ஸோ எனக்கு முன்னாடி தான் ரிங் லைட்டும் அதோட ஸ்டாண்டும் இருக்குது. அதில் ஃபோன் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் வீடியோ போடுறேன். நிறைய பேருக்கு கொஷின்ஸ் இருக்கும், வீட்டில் எப்படி வீடியோ போடுறதுன்னு தெரில, என் பேக்ரவுண்ட் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இதே மாதிரி நீங்கள் ஒரு வால்பேப்பரை வாங்கி இல்லைனா பெயிண்ட் பண்ணியோ உங்கள் இஷ்டம் தான் எல்லாமே. சரிங்களா? நீங்கள் நினைக்கிற மாதிரி செட்டப் பண்ணுறது தப்பே இல்லை. சரியா? இன்னும் கொஞ்ச நாளில் இது எப்படி மாறும்னு எனக்கே தெரியாது. இன்னும் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கேன் இதெல்லாம் மாற்றணும்னு. இந்த மைக் தான் நான் வச்சுருக்கிறது. சரிங்களா? என்ன கம்பெனின்னு பார்த்துக்கோங்க. பொட்ரோனிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைக்கு. ஸோ இது வந்து டபுள் மைக்கு. மைக் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, நாய்ஸ் கிளியரன்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறேன். அதிகமாக நாய்ஸ் இருக்கும்னு. அண்ட் அதுக்கப்புறம் நான் வாங்கினது வந்து இந்த செல்ஃபி ஸ்டிக் வித் ட்ரைபாட். இது பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து வீடியோ கிரியேட்டருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். வெளியே போகும்போது இப்படியும் ஹேண்டில் பண்ணி வீடியோ எடுக்கலாம். வ்ளாக்லாம் எடுத்தால் இப்படியும் ஹேண்டில் பண்ணி வீடியோ எடுக்கலாம் இதில் ஃபோன் மவுண்ட் பண்ணி. அண்ட் நீங்கள் எங்கேயாச்சும் பிளேஸ் பண்ணியும் நீங்கள் எடுக்கலாம் வீடியோ. பாருங்கள். ஸோ இப்படியும் வச்சு எடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். அண்ட் இதுக்கப்புறம் நான் வாங்கினது வந்து ஹெல்மெட்டோட மவுண்ட்டு. நான் பைக்கில் போகும்போதெல்லாம் ஓட்டிட்டு போகிறேன்ல, ஹெல்மெட்டில் மாட்டி. ஸோ அந்த மவுண்ட் தான் நான் காட்டுறேன். ஸோ இதுதான் என்னோட ஹெல்மெட் வேகா. இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதுதான் நான் சொன்ன மொபைல் மவுண்ட்டு. ஸோ இந்த மொபைல் மவுண்ட் வந்து நீங்கள் எதில் வேணால் ஆர்டர் பண்ணலாம். லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ. ஸோ இதை பார்த்தீங்கன்னா மேலே 2 ஸ்ட்ராப்பு, கீழே 2 ஸ்ட்ராப் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ராப் ஈக்குவல் ஸ்ட்ராப் கூட இழுத்து நம்ம டைஅப் பண்ணணும். அதில் ஒரு கிளிப்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் நல்லா டைட்டாக. சரிங்களா? ரொம்ப டைட்டாக இழுக்க வேணாம், ஏன்னா பிச்சுக்கிற மாதிரி வேணாம். இது ஜஸ்ட் ஷேக் பண்ணாத மாதிரி ஃபிக்ஸ் பண்ணால் போதும். அண்டு வாங்கும்போது எல்லாமே தனித்தனியாக வரும். லைக் 1, 2, 3, 4 இது 4 பார்ட்டாக வரும். சரிங்களா? இந்த மவுண்ட் மட்டும். ஸோ வாங்கி நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். டைட் பண்ணி உடச்சிட போகிறீங்க. இது வந்து அட்ஜஸ்டபிள். நீங்கள் ஃபோன் போர்ட்ரேட்டாக வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு லேண்ட்ஸ்கேப்பாக வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் மோட்டோ வ்ளாகிங்க்கு. சரிங்களா? ஸோ இதுதான் என்கிட்ட இருக்கிறது. ஸோ அந்த சைடாக போய் நான் காட்டுறேன். வித் ரிங் லைட்டோட இந்த செட்டப் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு இந்த செட்டப்பு. பார்த்தீங்களா? நான் சொன்னல க்ரீன் கலர் வால் கிராக்லாம் இருக்குது பார்த்தீங்களா?
ஸோ பின்னாடி இங்கே கார்னரில் ஃபேடாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் மெயினாக நான் ஒட்டினதே இந்த வால்பேப்பரை. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ராவர் வித் மிரர் இருக்குது. கொஞ்சம் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெஸ்டப்பாக இருக்குது. இப்போதைக்கு காட்ட முடியாது, ரொம்ப க்ளீன் பண்ணாமல் இருக்குது. அதெல்லாம் சரியானதுக்கப்புறம் நான் காட்டுறேன் என்னோட ரூமை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்கிட்ட இருக்கிற பேசிக் திங்ஸ் ஃபார் வீடியோ க்ரியேஷன். ஸோ இந்த மாதிரி பேசிக் திங்ஸ் இருந்தாலே போதும் ஒரு வீடியோ ப்ரொஃபஷ்னலான வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு. அண்டு இந்த வீடியோ இங்கேயே முடிச்சிக்கலாம். ஸ்டே டியூன் ஃபார் another வீடியோ. Bye bye.